வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து புழுங்கல் அரிசியில முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து ஜனனி யூஎஸ்ஏல இருந்து நமக்காக எழுதி அமைச்சிருக்காங்க. அவங்க சார்பாக தான் நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்க போறேன். என்னென்ன வேணுங்கிறத சொல்றேன் பாருங்க. 2 டம்ளர் வந்து இட்லி அரிசி, 2 டம்ளர் இட்லி அரிசி நான் வந்து ஒரு 2 லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ வந்து 4 ஹவர்ஸ் ஆயிடுத்து நான் ஊற வச்சு அப்படியே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அப்புறம் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய், அப்புறம் இந்த உளுந்து வந்து வறுத்து செவக்க வறுத்து ஃபைனாக பவுடர் பண்ணிக்க போகிறேன். அதுதான் வந்து நான் 1/4 கப் எடுத்துக்க போகிறேன். வறுத்து அரைச்ச உளுந்து மாவு 1/4 கப்பு. அதாவது நீங்கள் 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு 1/4 கப்பு வந்து வறுத்த உளுந்து மாவு. ஓகேவா? இப்போ நான் வந்து உளுந்து வந்து வறுத்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இட்லி அரிசி வந்து கிரைண்டரில் நான் போட்டுடுறேன், அதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. நல்லா திக்காக நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க, தெரியுதா? இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுவோம். பாருங்க, இந்த அளவு வந்து திக்காக அரைச்சிக்கணும். இப்போ இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கூட போயிடுதுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், பயப்படவும் வேண்டாம், பதம் தப்பி போச்சேன்னு யோசனை பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க, அதில் வந்து இந்த மாவு போட்டு நல்லா இது பண்ணி மூடிட்டு, இந்த வடிகட்டி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஏதாவது வடிகட்டி இருந்தாலும் இல்லை காய்கறி வடிகட்டி இருந்தாலும் அதுக்குள்ளே வச்சுருங்க. தண்ணி எல்லாம் வந்து அந்த வெள்ளை துணியில் இழுத்துருந்துடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம், தண்ணி கூட போனால் கூட. சரியா? இப்போ வந்து நான் வந்து 1/4 கப்பு உளுந்த மாவு இதில் சேர்க்குறேன். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துப்போம். இந்த உளுந்த மாவு வந்து வறுத்து அரைச்ச 1/4 கப்பு உளுந்த மாவு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வறுத்து அரைச்ச உளுந்த மாவு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படின்னா, நமக்கு நீங்கள் கையில் பிசைஞ்சு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ப்ரெஷரில் வந்து அது வந்து கரெக்டாக வேணும். முறுக்கு மாவுலாம் நம்ம எப்படி பிசைவோம் அந்த மாதிரி அதை பிசைஞ்சிக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், இது பாருங்க, இந்த மாதிரி வரணும். இது வந்து நீங்கள் மாவு பிசையும் போது பார்த்துக்கோங்க, நீங்கள் அந்த புழியறதுல வந்து உங்களுக்கு புழிய வரணும். அதுதான் கன்சிஸ்டன்சி, வேறு எதுவுமே கிடையாது. நான் இப்போ வந்து புழிஞ்சு காமிக்கிறேன். பாருங்க, ஒன்று புழிஞ்சிருக்கேன். இப்போ வெந்துட்டு இருக்கு பாருங்க. பாருங்க, வெந்துடுத்து. நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க, வெந்துடுத்து. 2வதையும் நம்ம எடுத்துடலாம். நல்ல வாசனையாக நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்க முறுக்கு. இது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வந்து இட்லி தோசைக்கெல்லாம் ஊற போடுறீங்கல்ல, அப்போ வந்து 2 டம்ளர் இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சு முதல்ல அரைச்சி இதுக்கு எடுத்துட்டுருங்க. அதுக்கப்புறமா இட்லிக்கோ தோசைக்கோ அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக, அது 15 நாளைக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் பண்ணிடலாம். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஜனனி, நீங்கள் எழுதி அமைச்சிருந்தீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக ரொம்ப நல்லாவே வந்தது. உங்கள் ரெசிபிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம வியூவர்ஸும் பண்ணிவிட்டு அதை கமெண்ட்டை நம்ம கண்டிப்பாக ஃபீட்பேக் அனுப்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன்.